சின்ன பையனா இருக்கிற அம்மையான சின்ன பையனாயா? ஆஹா டேய் ஐயா ஆளா என்னுடைய தூர்வம் என்றாலித்து என்னுடைய வாசலே காவக்காத்து கொண்டிருக்கும். சரி என்னுடைய காவக்காரன் காவலாளிக்க என் பேரன் அப்படியே போய் உடனே கூப்பிட்டு கூட்டியா சீக்கிரம். டேய் வாடா எப்படா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. சௌக்கியமா? சௌக்கியம். பொண்டாட்டி பிள்ளைன்னு சௌக்கியமா? நீ மூடிட்டு என்ன இதுக்கு வந்தேன்னு சொல்ற? மகாராஜா உங்களுக்கு கூப்பிடுறாங்க ஐயா. கூப்பிடுறாரா? ஆமா. நீ எப்படி சொல்ற தெரியுமா? சொல்றேன். காலம் கத்தால என்ன பண்ண ஒண்டாங் கையில பணமரத்தை வேரோட புடுங்கி அடியும் சுண்ணி கிள்ளி போட்டு அடியும் நுனிண்டா அடியும் நுனி கிள்ளி போட்டு நடு பணமரத்துல பல்லு விளையிட்டு இருக்கிறானோ இப்ப வரமாட்டானு சொல்லு ஐயா. ஐயா 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 காலையில எழுந்து பனைமரத்தை வேற புடிங்க. பனைமரத்தை புடிங்க நுனிய பிடிங்க இல்லையே ஐயா பனைமரத்தை பிடிங்க நுனிய கிள்ளு அவன் பல்ல வலிக்கிட்டு மகாராஜா. ஒரு பண்ண மரத்தை பிடிங்க அடிய நுண்ணிய கிள்ளி கடாசி விட்டு நடு மறுத்து பல்குச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி பல்குச்சி போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி தூரம் என்றாலும் ஆண்டு வரக்கூடிய தூர்வாசலாக்கப்பட்டவர் உன்னே அதே சீக்கிரம் கூட்டி வர சொன்னாரு என்று சீக்கிரம் கூட்டி வருவார். அப்படியே அழைச்சிட்டு வரேன். நீ போக அண்ணா எப்படி தெரியுமா? நீ பல்லு விளக்குனாலும் சரி சரி நீ உடனே நீ வருமாறு ஒருத்தன் பல்லு விளக்குனா கை காலு மூஞ்சன கழுவுறதுல கழுவணும். நீ எப்படி சொல்ற தெரியுமா? கிழக்க மழை பெஞ்சு மேற்கு இருந்து தண்ணி வந்து கிழக்கு மழை பெஞ்சு மேற்கு தண்ணி அது ஏதோ பள்ளங்கண்ட வாக்குல வந்துருச்சு விடு வந்துருச்சு மழை பெஞ்சு மேற்கு தண்ணி வந்து
காவேரி ஆத்துல போய் காலம் கையும் கழுவிக்கிட்டு மூஞ்சி கழுவு தண்ணி பத்தல அதனால மேட்டூர் டேமுக்கு போறானோ இப்ப வரமாட்டானு சொல்லு. சரி ஐயா. டேய் இல்ல ஒரு மனுஷன் பல்லு வளர்க்கனா ஆமா இந்த மூஞ்சி கழுவு மாட்டோம்னா ஏண்டா மூஞ்சி கழுவுவா அதுக்கு என்ன தெரியுமா? என்னடா மேற்கு மழை பெஞ்சு கிழக்கு தண்ணி வந்து அவன் ஒரு கூறு கட்டுவன். மேற்கு மழை பெய்ஞ்சா கிழக்க பிறகு தண்ணி வரான். கிழவனுக்கும் முடித்த நதிக்கு மூளை நாத்தி போச்சு. அது வந்துருச்சா? ஆமா மழை கிழக்கு பெய்யலாம், மேற்கு எப்படி தண்ணி வரும்? அது பள்ளகண்டு வாக்குல வந்துருச்சு. அதை விடுங்க. அது எப்படி தெரியுமா? எப்படி? சரி மேற்கு தண்ணி வந்துருச்சா? ஆமா. காவேரி ஆத்துக்கு போய் காலு கழுவிக்கிட்டு காலு கழுவன வந்துட்டா இது தண்ணி முடிஞ்சிருச்சான். ஓ காவேரி ஆத்துல காவேரி ஆத்தோட தண்ணி முடிஞ்சிட்டு மேட்டூர் டேமுக்கு போயிருக்கானா இப்ப வரமாட்டானா. ஏண்டா அப்படி மேட்டூர் டேமுக்கு போயிருந்தாலும் சரி அங்க போய் என்ன மூஞ்சி கழுவுறதுக்கு மேட்டூர் டேம் போய்க்கிறான். போய் காலை கழுவனத்துமே கழுவிக்கிட்டு வர சொல்றா போடா. எப்படி தெரியுமா? அடிக்கிறதுல எல்லாம் மறந்து போயிருச்சு பேச்சுரா சாமி. எப்படி தெரியுமா? சரி நீ கையங்கால மூஞ்சி எல்லாமே கழுவுனால சரி உடனே வான்றாரு. இல்ல ஒரு மனுஷன் மூஞ்சி கழுவுனா சோறு சாப்பிட மாட்டான், சாப்பிடுவானா இல்லையா? நீ எப்படி சொல்ற தெரியுமா? எப்படி? கொட்டக்காட்டுக்கு போய் வாழை இலையை அறுத்துட்டு வந்து அதே பரா கொட்டக்காட்டுல வாழை இலை கிடைக்குது. கொட்டக்காட்டுல போய் வாழை இலை கிடைக்குமா? கொட்டக்காட்டு தாண்டிதான் வாழை தோப்புக்குது. கொட்டக்காட்டு தாண்டி வாழை தோப்பு வாழை இலை அறுத்து வந்து நடு வீட்டுல போட்டு நடு வீட்டுல போட்டு இலை மேல நான் உட்காந்து கறி சோறு ஆக்கி கறி சோறு நாய்க்கு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல பழைய கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறானோ இப்ப வரமாட்டானு சொல்லு. சரி அப்படி சொல்லிடுறேன். மகாராஜா ஐயா எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு மனுஷன் இது மூஞ்சி கழுவனா சோறு சாப்பிட மாட்டான். சாப்பிடுவான். சாப்பிடறதுனால பாரு எம்மாரு முடிய வளர்த்து வச்சிருக்க. சொல்றா சீக்கிரம். எப்படி தெரியுமா? எப்படி? அவன் வந்து இது தலைவாழை வழியா அறுத்துட்டு வந்து எங்க போய் கொட்டக்காட்டுக்கு போய் எந்த கொட்டக்காட்டு? கொட்டக்காட்டு தாண்டி கொட்டக்காட்டுக்கு தாண்டி போய் எந்த கொட்டக்காட்டுல முடிக்குது? எந்த கொட்டக்காட்டுல வாழை முடிக்குது? கொட்டக்காட்டு தாண்டது வாழை தோப்பு. ஓ கொட்டக்காட்டு தாண்டி வாழை தோப்பு. ஆமா வாழை இலை தலைவாழை இலைய அறுத்துட்டு வந்து நடு வீட்டுல கமுத்தி போட்டு நடு வீட்டுல கமுத்தி போட்டு அந்த இலை மேல அவன் உட்காந்து கறியும் சோறு ஆக்கி வச்சு என்ன பண்ண பொன்னேரிச்சா ஆக்கி வச்சு கறி சோறு நாய்க்கு போட்டு இவன் பக்கத்து வீட்டுல போய் புளிச்ச கஞ்சி சாப்பிட்டு இருக்கானா வர முடியாதான். டேய் நீ சொல்வது உண்மையா? அது உண்மைதான். மகாராஜா டேய் கேட்டு வாடா. தெரியுமா எப்படினாலும் கூட்டிட்டே வந்துறேன் இருங்க. எவ்வளவு தெரியுமா? சோறு சாப்பிட்டாலும் சரி உடனே வான்றாரு. இல்ல ஒரு மனுஷன் சோறு சாப்பிட்டா தூங்க மாட்டான், தூங்குவானா இல்லையா? நீ எப்படி சொல்ற தெரியுமா? எப்படி? ஒரு சாக்கு பிய்யி போட்டு என்னடா ஒரு சாக்கு பைய போட்டு அடுத்து தூங்குறானா இப்ப வரமாட்டானு சொல்லு. சரி சீக்கிரம் வாடா. ஐயா எப்படி தெரியுமா? அவன் போன உடனே பைய போட்டு இந்த ஒரு சாக்கு பிய்ய போட்டு ஆமா ஒரு சாக்கு பையே இருக்கும். சாக்கு பையன்னு சொல்லலாம். ஆமா ஏண்டா ஒரு சாக்கு பிய்ய இருக்க மாட்டா? நான் அப்பவே சொன்னேன் கொடியார புண்டா காது நம்ம மயிர் வளர்த்து ஒரு சாக்கு பையன்னு சொன்னா ஒரு சாக்கு பையா தம்பி ஒரு சாக்கு பையன்னு சொல்றியா? ஒரு சாக்கு பைய போட்டு சரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறானா. சாப்பிட்டதுமே தூக்கம் அம்மா கண்ணை கட்டிருச்சு. டேய் அப்படி படுத்து தூங்கினாலும் சரி அவனை தட்டி எழுப்பிக்கிட்டு வாடா சீக்கிரம். தட்டி எழுப்பிட்டு வரேன். சரி டேய் நீ படுத்து தூங்கினாலும் சரி உடனே உன்னை எழுப்பி கூப்பிட்டு வர சொல்ல. இல்ல ஒரு மனுஷன் தூங்கினா கனவு வராது, பரம வராதா? பாரு தூங்கும் போது கனவு வந்து எப்படி கனவு வந்து பூஜை வீட்டுக்கு போற மாதிரி கூத்தியா வீட்டுக்கு போற மாதிரி கனவு வந்து கூத்தியா வீட்டுக்கு போறான். சொல்றத கேள்றா. கனவு வந்து பூத்தியாவை பாக்கலான்ட்டு சேல சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். போற வழியில வழியில சீட்டாட்ட ஆடி போற வழியில்ரா
அத்தா போற வழியில சீட்டாட்டம் ஆடி காடு வீடெல்லாம் ஓத்து போய் காடு வீடெல்லாம் தோத்து போய் துக்கம் தாங்க முடியாம பாலும் தயிரும் குடிச்சு செத்து போயிட்டான். சரி சொல்லிடுறேன்டா. அவனும் கேட்டு போறான். ஏண்டா ஐயா இல்ல ஒரு மனுஷன் தூங்கினா கனவு வருமா வராதா? கனவுல பூத்தியா கனவுல வந்துருச்சான். சரி வெப்பாட்டி பூத்தியா கனவுல வந்த உடனே பூத்தியா என்ன ஊரு? சேலம். அவன் பொண்டாட்டி பேரு சிந்தாமணி. சேலம் சிந்தாமணி வீட்டுக்கு போகும்போது சீட்டாட்டம் ஆடிக்கிறானுங்க. அதுல இவனும் போய் நுழைஞ்சிட்டான். அங்க சீட்டாட்டம் ஆடி காடு ஊடெல்லாம் வச்சு தோத்து போட்டானோ. தோத்து போய் அந்த துக்கம் தாங்க முடியாம அப்படியே கரும்பு வர போய் பாலும் தயிரும் வாங்கி குடிச்சு செத்தே போயிட்டான். நம்ம துக்கம் தாங்க முடியாது. ஆமா வந்து குடிச்சு செத்து போயிட்டான். உண்மையா? ஆமா. அப்படி அவன் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, பாடி தூக்கிட்டு வாடா போறான். பாடி தூக்கிட்டு வரணும். ஆமா அவன் செத்த பாடி தான் தூக்கிட்டு வரணும். செத்த பாடி தூக்கிட்டு வரணும். உயிரோட இருக்கல வேணாம். எப்படி தெரியுமா? செத்தே போனாலும் சரி நம்ம அரண்மனையில இருக்கிறவன நம்ம தான் அடகம் செய்யணும். சரி அவனை குழி தோண்டி புதைக்கணும். சரி பாடி தூக்கிட்டு வா. பாடி தூக்கிட்டு சொல்லலாம். பாடி தூக்க வந்துக்கிறியே குச்சி எடுத்துட்டு வந்தியா? இல்ல நீ ஒண்ணி தூக்கிட்டு போயிடா, ஒரு ஆளை கூட்டி குச்சி எடுத்து வர. டேய் எங்கடா அவன் வட? டேய் குச்சி எடுக்காம பாடி போட்டான். டேய் குச்சி வந்துருச்சா? கட்டாச்சேடா உட்றா உள்ள. தூக்குடா கொங்கறாண்டா வேற. அவன் என்னடா சொன்னான்? பாடி தீர சொன்னா. என்ன பாடி? பாடிடா செத்து போன பாடி வேணுமாடா? ஆமா. டேய் மாட்டா உள்ள. உட்றா உள்ள. விட்டாச்சு. இங்க பாரு. என்னடா இது? பாடி நீ என்ன பாடி கேட்ட? பாடி இங்க பாரு. இது எடுத்து போய் காமிச்ச உடனே இது என்ன வேலை செய்யணும் சொல்லு கேப்பாரு. கேட்ட உடனே என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்ற? ஓடும் போது குலுங்க விடாது, அடேங்கப்பா குனியும் போது தொங்க விடாது, படுக்கும் போது நிமிர விடாது அப்படின்னு சொல்லு போ. பாடி கத்திரா போடா. ஓ ஐயா பாடி வருது. ஐயா பாடி வருது. ஐயா பாடி வருது. இல்ல உனக்கு காதும் தான் கேக்குது, உனக்கு கண்ணு கொதிமா தெரியாதே. என்னது? டேய் ஆமா நான் என்ன சொல்லி விட்டுருவாங்க? பாடி எடுத்துட்டு சொன்னீங்க. டேய் இது புதுசுக்குதா? செத்து போனவன் பாடியை தூக்கிட்டு வாடான்னா ஏன்டா ஒரு பொம்பளை போடக்கூடிய பாடி தூக்கிட்டு வரையே? நாடா எங்க போயிட்டாரு வந்தா? ஏய் பாடாங்க. ஐயா டேய் உங்ககிட்ட என்ன சொன்னா? பாடி தூக்கிட்டு சொன்னீங்க. பாடி வா. யார பாடி? டேய் டேய் பாடி வா. இல்ல இது என்ன ஐயா? இல்ல டேய் ஐயா ஆமா ஐயா இந்த பாடி தூக்கிட்டு வந்திருக்கிறியா? இது என்ன வேலை செய்யும்? இது என்ன வேலை செய்யன்னு கேக்குற? அட ஓடும் போது குலுங்க விடாது, அட குனியும் போது நிம்மற விடாது. குனியும் போது எட நிம்மற தொங்க விடாதடா. டேய் என்ன மாட்டாங்கடா? அட குனியும் போது தொங்க விடாது, அட படுக்கும் போது நிம்மற விடாது. போட்டு சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வரையா? இல்ல உன்னை தோல் உரிச்சு தோல் கட்டி விடுவான். ஏய் அட்டி கொட்டை கொண்டு கொடுக்குறாரு. இல்ல நீ ராய் பண்ண நானே பாத்துட்டு போ. ஐயா சாமி டேய் சொல்றா பீத்தலையா? நான் வயிற்று பையன் இந்த கிழவனுக்கு இவ்வளவு இருக்கும்போது நான் வயிற்று பையன் எனக்கு எவ்வளவு இருக்கான் சொல்றேன். நடத்தலையா?
நீயா நான் எங்க தாத்தா ராமசாமி கிழமை அது காலையில இப்ப யார் தூர்வாசன் எங்க போய் வச்சுக்கிற ஏய் தூர்வாசன் தூர்வாசன் என்றால் ஓ முனிவரே தூர்வாச முனிவர் சரிங்க அப்படி என்றால் நான் எப்படிங்க ஆனால் எக்கிழிச்சா நடந்தவனுக்கு சரி இட்டுதான் சாப்போம் ஓ இட்லி இட்லி கொடுத்துருங்க டேய் சாப்பிட்டு சாப்பாடு பிரியாணியே குடியா சாப்பிட்டு கொடுப்பேன் சாப்பாடு கொடுக்குறாரு வாய்க்க பிரியாணியே கேக்குறேன் கொடுக்கிறேன் சாப்பிட்டு கொடுப்பேன் சரி இல்ல அப்படின்னா ஆனா என்னிடத்திலே சரி நல்ல முறையா நடந்துகிட்டா நான் ஒரு வரத்தை கொடுப்பேன் கூடிய பால்காட்டி வைக்கிற 2 மூட்டை உரம் கொடுத்துருப்போம் எப்படி தெரியுமா ஐயா பாத்தனாக்க விட்டா சாபம் கொடுத்தா வரும் அப்படியாங்க ஆமா சரி ஓகே அது போகட்டும் நானாகி எந்த நாட்டை ராசபரிபாலம் செய்து கொண்டு வருகிறேன் எப்படி கொடுக்கிறீங்க அதிபதியாகி எப்படி என்றால் வேலை என்றால் சரி எப்படி வேலை ஆனால் வாயு மண்டாலும் சரி சூரிய மண்டாலும் சந்திர மண்டாலும் எப்படி சூரிய மண்டாலும் சரி இப்படி சொல்லப்பட்ட வேலை 7 மண்டாலும் சரி இப்படி கீழே 7 மண்டாலும் சரி 7 14 உலகத்துக்கு அதிபதியாகி தூர்வாசர் இருந்தாயா அப்படியாங்க ஆமா அப்படி தூர்வாசர் இருந்தாலும் மற்ற விஷயம் எப்படி தெரியுமா தலைமையில பாட்டு பாடுறதுக்கு தலைமையில ஆமா இருந்தாலும் எப்படி தெரியுமா இந்த பூவணிகள் சரி 30 கோடி தேவர்களா இருந்தாலும் சரி 48,000 சரி விசுவார்களா இருந்தாலும் சரி அக்கா அக்கா எல்லாம் எங்க போறீங்க இருக்குது 5,000 தாங்க இருங்க எங்க போனா சொல்லிட்டு போயிருங்க இந்த ஊருக்கு நீ நான் தான் வாட்ச்மேன் சொல்லாம போனா மந்தத்துக்கு மல்லு வரது அப்படி இந்த தூரமண்டலத்துக்கு அதிபதியாகி தூர்வாசர் தான் சரி அப்படி இருந்தாலும் தேவர்களா இருந்தாலும் சரி முனிவர்களா இருந்தாலும் சரி அரகர்களா இருந்தாலும் சரி ராஜகுண்டமா இருந்தாலும் சரி என்னிடத்திலே இப்படி அடங்கி வந்தால் சரி விட்டால் சாப்போம் சரி விட்டால் வரும் இப்படி அப்படி அதிபதியாக இருக்கும் போது நானாக்கி சரி நேரம் அமைதியா இருக்கின்றேன்
ஐயா எப்படி என்றால் தேவர் என்றால் 33 தேவர்கள். சரி எப்படி எங்களை ரிஷி கூட்டத்துல எத்தனை தெரியுமா? எத்தனை பேர்? 48,000 தேவர்கள். 42,000 48,000 பேர். 48,000 என்றால் 48,000 எண்ண முடியாத ரிஷிகள் எங்களுடைய கூட்டம். சரி இப்படி 60,000 அசுரர்கள். இப்படி இந்த பூவொலிகளே நாங்கள் இருக்கின்றோம். எத்தனை பேர்களா இருந்தாலும் சரி, அந்த 33 தேவர்களே சரி என் பாதத்திலே படியாது விட்டார். அண்ணன் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? சாபத்தை கொடுப்பேன். ஓ சாபம். ஆமா, சாபத்தை கொடுத்தால் அவருடைய நாட்டை அழிப்பேன். சரி அந்த தேவர்களை அழிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த துருவ மண்டலத்தில் சத்த நேரம் அமைதியா இருக்கின்றேன். முன்னால விட்டு நான் பின்னால நின்று அப்பாயா சாவு வல்ல எனக்கு அப்பாயா சாவு வல்ல பஸ் முன்னால விட்டு நீ பின்னால நின்றா எப்பரா சாவான்? பஸ் முன்னாடியே நின்றா தானே சாவுறான். நீ பஸ் முன்னால நின்றா தானே சாவுறான். சரி மாணவரே பஸ் முன்னால சாவாருன்னு கேக்குறீங்க. நீ எதுக்கு சாவுறீங்க கேட்டானா? வந்தானே வந்தானே அவன் கேள்றா என்ன? அட முட்டாயா முருககாயா மூணு மாசத்துக்கு போட்டா அப்பாயா சாவு வல்ல எனக்கு அப்பாயா சாவு என்னடா பண்ண? எனக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளைங்க. 4 புள்ள இருக்காடா? 4 பிள்ளைங்க இருக்குடா. என்னால வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்த முடியல. நான் என்ன பண்ண சாவலான்னு முடிவு பண்ணி முட்டையும் முருங்கைக்காயும் 3 மாசமா தின்னு பார்த்தேன்டா. சாவே வர ஏண்டா முட்டையும் முருங்கைக்காயும் சாப்பிட்டா எப்பரா சாவறா? உடம்பு தாண்டா யாரா? ஆமா என்ன 4 புள்ள பிறக்கும் சேர்த்து. ஆமா ஆமா முருங்கையும் சாப்பிட்டனா. ஆமா அப்ப அப்படி பண்ணா சாவ முடியாது. பண்ண சாவறா? என்ன பண்ணா சாவலாம்? பால் டயர் குடுறா. ஓ பால் டயர் குடுத்தா சாவலாம். அட பால் டயர் வாங்கி வந்து பாக்கெட்ல வச்சிருந்தா அப்பாயா சாவு வல்ல எனக்கு அப்பாயா சாவு வல்ல நீ சொன்ன மாதிரி கரும்புற கடைக்கு போய் பால் டயர் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சிருந்து இப்போதான் சாவு வரும். பிரேக்கு தான் சாவு வரும். பாக்கெட்ல சாவே வர மாட்டேங்கிறான். பால் டயர் வாங்கி குடிச்சா தானே சாவுறா? பாக்கெட்ல வச்சா எப்பறம் சாவுறா? குடிச்சா என் குடல் எல்லாம் வெந்துறாது. நீ தானே சாவுறேன்னு சொன்ன. நான் அப்படி சாவ கூடாது. ஓ அப்படி சாவ கூடாது. விட்டத்துல கயிறு போட்டு சரி அப்படியே தூக்கு போட்டு சாவுடா. ஓ விட்டத்துல கயிறு போட்டு கட்டி பண்ணி சாவணும். ஆமா செத்தலமா? அட விட்டத்துல கயிறு போட்டு வீதியில குந்திருந்தா அப்பாயா சாவு வல்ல எனக்கு அப்பாயா சாவு வல்ல
நீ சொன்ன மாதிரி விட்டதல கயிறு போட்டு விட்டுட்டு வீதியில போய் குஞ்சிருந்து இந்த மாதிரி அக்கா கூட கதை பேசிட்டு இருந்தடா. இப்பதான் சாவரம் பெரிய சாவரம் சாவே வர மாட்டேங்கிறான்டா. கயிறை போட்டுட்டு வீதியில குஞ்சிருந்தது பூரா சாவரா? என்னடா பண்ணா? அதுல கழுத்து மாட்டி தொங்குனதானே சாவரா? கவுரு கழுத்துல மாட்டி தொங்குனா என் நாக்கு தொங்காது, ஊட்டி அஞ்சிராது. நீ தானே சாவ வரணும்னா அப்படியே சாவக்கூடாது. அதெல்லாம் வலிக்க 12 மீட்டர் கிணறு 12 மீட்டர் கிணறு இருக்குதுல்ல, சரி. கிணத்துல குச்சா செத்துடலாம். அடா முழங்காலே தண்ணியில 3 நாளா குடிச்சிருந்தா அப்பாயா சாவு வல்ல. எனக்கு அப்பாயா சாவு வல்ல. அடா முழங்காலே தண்ணியில 3 நாளா குடிச்சிருந்தா அப்பாயா சாவு வல்ல. எனக்கு அப்பாயா சாவு வல்ல. இல்ல, நீ சொன்ன மாதிரியே முழங்கால் தண்ணியில 3 நாளா குஞ்சு இருந்தடா. ஏண்டா அப்பயும் சாவு வரல. மழநாள் தண்ணியில நீ 3 மாசம் குஞ்சிருந்தாலும் சாவு வராதுடா. என்னடா பண்ண அப்புறம்? நீ குதிச்சா தானே சாவு வரா? ஆமா. தண்ணி நான் குதிச்சு நான் முழுகிட்டனா என் மூக்குல வாயில இருந்து தண்ணி போவாது. நீ தானே சாவணும்னா நான் சாவுல. சாவே சாவுடா. அப்படி இருந்தாலும்